வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். குறைவான தொகுதிகளுக்கு மட்டுமே தாவேக தலைவர் பிரச்சாரத்திற்கு சென்ற நிலையில் அந்த கட்சி எப்படி 108 இடங்களை கைப்பற்றியது என்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நேரத்தில் பெரும்பாலும் ரோட் ஷோ எனப்படும் சாலை பேரணிகளை மட்டுமே விஜய் மேற்கொண்டார். சில இடங்களில் மட்டுமே பேசினார். ஏப்ரல் 14 முதல் 20 வரையிலான 7 நாட்களில் மொத்தம் 35 நிமிடங்கள் மட்டுமே விஜய் பேசியுள்ளார். இந்நிலையில் நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் 108 தொகுதிகளில் தாவேக வென்றது. அதற்கு விஜயின் புதிய வகை பிரச்சார யுக்தியே காரணமாக கூறப்படுகிறது. விஜயின் பிரச்சாரம் திரைப்பட ட்ரெய்லர் போலவே சுருக்கமாக இருந்தது. பிரச்சாரத்தில் உணர்வுபூர்வமாக அதிகம் பேசிய தலைவராக விஜய் இருக்கிறார். மொத்த பேச்சில் 22% உணர்வுபூர்வமாக பேசியுள்ளார். முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பெண்களை குறிவைத்து விஜய் பிரச்சாரம் செய்ததும் குழந்தைகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்ததும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விஜயின் 85,000க்கும் மேற்பட்ட ரசிகர் மன்ற குழுக்கள் கட்சியின் ஆன்லைனில் பிரச்சாரம் செய்யும் குழுக்களாக மறுகட்டமைப்பு செய்யப்பட்டன. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களிலேயே விஜயின் பிரச்சாரம் அதிகம் நடந்தது. திமுக மற்றும் அதிமுகவின் பிரச்சார விளம்பரங்களை அந்த கட்சிகள் அதிக அளவில் சமூக வலைதளங்களில் விளம்பரப்படுத்தின. ஆனால் தாவேகாவின் ஆன்லைன் பிரச்சார யுக்தி இயற்கையாக இருந்தது. விஜயின் ஆதரவாளர்களே அவற்றை பரப்பினர். தாவேகவினரின் பிரச்சாரத்திற்கு ஈடு கொடுக்கும் அளவுக்கு திமுகவினரிடம் ஆன்லைன் கட்டமைப்பு குறைவாக இருக்கிறது என்று கூறும் அளவுக்கு தாவேக வீரியமாக செயல்பட்டு உள்ளது என்பது தெரியவந்துள்ளது.